தேவன் இந்த பூமியிலே உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அதை பின்தொடர்ந்து ஆர்வமாக ஓடுவீர்கள். சூழ்நிலைகள் தடை செய்யாது, உங்களுடைய மனதும் தடை செய்யாது, லக்கை நோக்கி ஓடுவீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற தலைப்பிலே 164வது செய்தி, அடங்காத ஆர்வம். 1/3. Very very important truth we are going to learn from the Spirit of the Lord. தேவனுடைய ஆவியானவரை நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவன். பாருங்கள், இதை இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் என்ன சொன்னார்? லேர்ன் ஆஃப் மீ, என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆர்வமாக இருந்தார். 3.5 ஆண்டு காலங்களும் அவருக்குள்ள ஒரு அடங்காத ஆர்வம் இருந்தது. அது என்னவென்றால், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டாருங்க. எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியவில்லை, எதுவுமே ஃபேவராகவும் இல்லை. ஆனால் அந்த ஆர்வத்தை எதுவுமே அடக்க முடியவில்லை. அதற்கான காரணங்களை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், இதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக இருந்தார். எதை குறித்து? சிலுவையிலே தன் ஜீவனை மனுக்குலத்திற்காக கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து அதிலே ஆர்வமாக இருந்தார். இதற்காக என்ன நடந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை வாசிக்கட்டுமா? லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 12 verse 50. லூக்கா 12வது அதிகாரம் 50வது வசனத்திலே, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவருக்குள்ள உள்ள ஒரு ப்ரெஷரு. என்ன ப்ரெஷரு? நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எவ்வளவோ நெருக்கப்படும். இன் அதர் வேர்ட்ஸ், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். நான் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தேனோ அதை நிறைவேற்ற நான் ஆர்வமாக இருக்கிறேன். He had an unstoppable passion to go to the cross. சிலுவைக்கு போறதற்கு அவருக்குள்ள ஒரு துடிப்பு இருந்தது. அருமையானவர்களே, ஆமென். ஏன் அந்த ஆர்வம் அவரை நெருக்கி கொண்டு இருந்தது தெரியுமா? அவருக்கு தன் வாழ்வின் பர்பஸ் தெரிஞ்சிட்டு, என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு தேவனால் பிதாவினால் அனுப்பப்பட்டேன் என்கிற வெளிச்சம் வந்ததுனால அந்த திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு அவருடைய ஆர்வத்தை எதுவுமே அடக்க முடியல. நீங்களும் தேவன் உங்களுக்கு என்ன சித்தத்தை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் வாழ்க்கை ரொம்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு உற்சாகமாக இருக்கும், ஒரு ஆர்வமாக இருக்கும். ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆகையினால்தான் இந்த புஸ்தகத்தை நான் ஒரு சிலபஸாக எடுத்து நடத்திட்டு இருக்கேன். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி பின்பற்றுவது, எப்படி நிறைவேற்றுவது, இது ஒரு கோர்ஸ். அருமையானவர்களே, இதில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரிந்து பாருங்கள், 9444241111 மை பர்சனல் நம்பர். சரிங்களா? ஃபீஸு கிடையாது, டெக்ஸ்ட் புக்கு மாத்திரம் நீங்கள் பணம் அனுப்புனா போதும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்கள், இதில் சுமார் 10 தேசங்களிலிருந்து 60 பேர் இணைந்திருக்கிறார்கள். ஃப்ரீ கோர்ஸ். என்னை அழையுங்கள். அருமையானவர்களை, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் போருங்கிறதே இருக்காது, சலிப்புங்கிறதே இருக்காது, வெறுப்புங்கிறதே இருக்காது, சோர்வு என்கிறதே இருக்காதுங்க. நான் என்னுடைய லக்கை தெரிந்து கொண்டேன் பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டேன் பாருங்கள். எனக்குள்ள எப்பொழுதுமே ஒரு குதூகலம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு டிரைவ். ஹல்லேலூயா! அந்த ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வந்துருங்க. ஹல்லேலூயா! பாருங்கள், அவர் அதை அழகாக அறிந்திருந்தார். பாருங்கள், அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனத்தில், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசுவே சொல்றார். நான் எதுக்குப்பா அந்த பூமிக்கு வந்தேன்? தேவன் என் மேல வைத்திருக்கிற திட்டம் என்ன? நான் என் ஜீவனை கொடுக்கணும். ஹல்லேலூயா! ஐயா, நீங்க ஜீவன்லாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஜீவன் கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் ஜீவனோடு வாழணும், ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுவீர்கள். அருமையானவர்களே,
ஆமென். இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் அந்த பயணத்திலே இறங்கும் பொழுது, அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது பாருங்க, எதுவுமே தடை செய்ய முடியாது. எதுவுமே தடை செய்ய முடியாதுங்க. ஒரு உதாரணம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத தடையா? யோசித்து பாருங்க. எதற்காக வந்தார்? மீட்கும் பொருளாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுக்கணும். எதுவுமே அவருக்கு ஃபேவரபுளாக இல்லைங்க. எக்ஸப்ட் ஹிஸ் ஓன் ஹார்ட். அவருடைய ஹார்ட் மாத்திரம்தான் ஸ்டெடியாக இருந்தது. எப்பா எதுவுமே தடை செய்ய முடியாது. வேத பாரகர்களா? நோ, நத்திங் டூயிங். பிரதான ஆசாரியர்களா? நோ, நத்திங் டூயிங். வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் எதிர்த்து வந்தாங்கங்க. பிசாசின் தகப்பன் என்று சொன்னாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்டோ எந்த கமெண்ட்ஸோ அவருடைய ஹார்ட்டை சேதப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக ஆர்வம் தான் பெருகிச்சு. அடங்காத ஆர்வமாயிற்று இல்லையா? சீஷர்களும் புரிந்து கொள்ளல. அவருடைய வேகத்தை எதுவுமே குறைக்கவில்லை. மாறாக அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தார். அன்ஸ்டாப்பபிள் பேஷன். இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள இந்த புக்கை வாங்கி வாசிங்க. நீங்கள் வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா அந்த கோர்ஸில் சேருங்க. நிதானமாக நான் கற்றுக் கொடுக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை போல திசை தெரியாமல் நீங்கள் வாழ மாட்டீங்க. தேவனுடைய சித்தத்தில் உட்காருவீங்க. வாழ்க்கையை ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், திருப்தி. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நீங்கள் இந்த வெளிச்சத்தில் வந்து தேவனுடைய சித்தத்திலே நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையையும் லகுவாக மேற்கொள்ளுவீர்கள். பொறுமையோடு எழுப்பீர்கள். இயேசுவை போல. வாசிக்கவா உங்களுக்கு? ஹீப்ரு 12:2. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய, எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்கக்கூடிய வலிமையை தருவது எது? தேவ சித்தத்தை இந்த பூமியிலே செய்வது. அருமையானவர்களே, ஆமென். அவரால் சகிக்க முடிஞ்சது. சோர்வுக்குள்ள போகல. சூழ்நிலைகளை பார்த்து அவர் தயங்கவில்லை, சோர்வடையவில்லை, சலிப்படையவில்லை. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படி கேட்கவில்லை. என்னுடைய நண்பர் சுமார் 50 ஆண்டுகள் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறார். 36 ஆண்டுகள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? பீகாரில் இருக்கிறார். எதுவுமே சாதகமாக இல்லை. கிறிஸ்தவங்களும் சாதகமாக இல்லை. ஆனால் அவருக்கு தரிசனம் பீகாரில் இருக்கிற 45,000 கிராமங்களிலும் 5,000 பட்டணங்களிலும் சபையை நிறுவி விடலாம் என்கிற தரிசனம். அந்த ஆர்வத்தை எதுவுமே அடக்க முடியல. அருமையானவர்களே, அடங்காத ஆர்வம் என்கிற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை தியானித்து கொண்டிருக்கிறோம். மொத்த 3 செய்திகள். 3ஐயும் கேளுங்கள். அருமையானவர்களே, உங்கள் ஆர்வத்தை எந்த சூழ்நிலையாலும் அடக்க முடியாது. எந்த மனுஷ சக்தியினாலும் அடக்க முடியாது. பிசாசினாலும் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. ஓ ஆர்வம் என்ன செய்கிறது தெரியுமா? தியாகத்தை வரவேற்கிறது. சுமை தெரியல. இந்த அண்ணன் பொன்ராஜ் அண்ணன் தமிழ்நாட்டில் இருந்தால் நல்ல ஒரு சபை ஆரம்பித்து ஒரு 10,000 பேரை சேர்த்து கோடா கோடியாய் பெருகி அப்படி ஒரு லைஃப் இருந்தது. அவருடைய பர்பஸ்ப்பா, நான் பீகாருக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே என்ன செய்யுது? தியாகம் பண்ண வைக்குது. அந்த தியாகம் அவர்களுக்கு சுமையாக இல்லை. இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தார். பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல பரிதாபமான ஒரு மனுஷனாக வந்து அது எதுவுமே அவருக்கு சுமையாக இல்லை. ஆனால் மாறாக ஆர்வமாக இருக்கிறார். நான் இதுக்கு தானே வந்தேன், எப்போ சிலுவைக்கு போகலான்னு துடித்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய ஆர்வத்தையும் எந்த சூழ்நிலையும் அடக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எதுவரைக்கும் அந்த ஆர்வம் அடங்கவில்லை தெரியுமா? சிலுவையிலே தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். முடிந்தது என்று முழங்கும் வரை அந்த ஆர்வத்தை எதுவுமே அடக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு
சுவராசியமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது எளிதானது அருமையானவர்களே, அது சக்தி மிக்கது, அது சிறப்பானது. தேவனுடைய இருதயத்திலே அது உனக்கு இடத்தை பிடித்து தரும். அப்பா ஐயா, அதற்கு நான் என்ன செய்யணும்? சத்தியத்தை சரியாக அறியுங்க. ஐயா, சத்தியத்தை எப்படி சரியாக அறிவது? நான் ஒரு 15 புஸ்தகம் வைத்திருக்கேங்க. கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ தான், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லையா? 3 புஸ்தகமாக வாசியுங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். அந்த தேவனுடைய சித்தத்திலே பயணிப்பது மாத்திரம்தான் தேவனுடைய இருதயத்திலே தாவீதை போல உங்களால் இடம் பிடிக்க முடியும். அது அவர் என்ன சொன்னார்? இஸ் ஆஃப் மை ஓன் ஹார்ட், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர். அப்படிப்பட்ட தேவனாலே அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களால் வாங்க முடியும் என்றால் அதை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண வேண்டுமா இல்லையா? ஆமென். The passion Jesus had upon you and me was unstoppable, dearly beloved. As Ministry செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.